அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் பொருட்பால் அதிகாரம் 40 கல்வி 394வது குறள். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். பலரும் மகிழுமாறு அவர்களுடன் கூடிப் பழகி பின்னர் இவரை இனி எப்பொழுது காண்போமோ என்று அவர்கள் எண்ணி ஏங்குமாறு அவர்களை விட்டு பிரிதலே கற்றறிந்த புலவர் தொழிலாகும். கல்வி தெளிவினால் ஒரு செழிப்பு வரும். ஒழுக்கமுடையவர் அனைவராலும் சந்தோஷப்படுபவர். கட்டாயம் அனைவரும் மதிப்பர். கற்றவர் லட்சணம் இது. கல்வி உயர உயர அன்பு வளர வேண்டும். ஆண் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும். கருணை பிறந்து வழிகாட்ட வேண்டும். நல் ஒழுக்கத்தினால் மகிழ்வு வரும். நல்ல யோசனையால் மதுரமாக கூறும் பொழுது கேட்க இனிமையாய் இருக்கும். வாழ்க்கைக்கு இது மிகவும் பயன் தரும். நிகழ்காலம் எதிர்காலம் இரண்டிற்கும் பயன் தரும். அப்படிப்பட்ட கற்றறிந்தவர்கள் பிரியும் போது துக்கப்பட வைக்கும். அதுதான் புலவர் தொழில். அன்பும் கருணையும் இருப்பதால் அவர்களை பிரியும் பொழுது துக்கம் உண்டாகும். புண் இருந்தால் துக்கம் வரும். கல்வி உடையவர் பிரிந்தால் துக்கம் வரும். இக்குறளால் கற்றாரது உயர்வு வகுத்து கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.